எங்கள் பாட்டியோட பிறந்தநாள் விழா நல்லாவே நடக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் வராங்க. முக்கியமாக இங்கே வந்துட்டு மீனா மட்டும் தன்னுடைய ஃபேமிலிக்கு சொல்லலை. ஏன்னா இங்கே வந்தால் என்னவோ பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் பாட்டி கேட்குறாங்க, ஏமா மீனா, எங்கள் ஸ்ருதியோட அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க, நீ மட்டும் எதுக்கு உங்கள் அம்மாவை கூப்பிடலன்னு சொல்லி பாட்டி கேட்க, இங்கே விஜயா பற்றி தான் தெரியுமேமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எங்கள் பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான், இருந்தாலும் அவங்களும் வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்ல, வேணா நான் உங்களை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் பாட்டி, அங்கே அவங்க இருப்பாங்க, அவங்கள பார்க்கலாம் நீங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டியும், சரிடா, நாளைக்கு பிறந்த நாள் முடிஞ்ச கையோட நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் வேணாம் பாட்டி, நம்ம மட்டும் போயிட்டு வருவோம், அதில் தான் எனக்கு சந்தோஷம்னு இங்கே முத்து சொல்ல, சரிடா நம்ம மட்டும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே அண்ணாமலை. இங்கே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. முக்கியமாக சுதா வந்திருக்காங்க. சுதாவை மட்டும்தான் இங்கே அவங்க வரவேற்று எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே கேக் கட் பண்ணுறாங்க. கேக் ரவி தான் செஞ்சுட்டு கொடுக்குறாங்க பாட்டிக்காக. பாட்டி அந்த கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க, நல்லாவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட கையோட இங்கே முதல்ல சுதா தான் கிஃப்ட் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி முதல்ல எங்கள் மனோஜ் ரோஹிணி 2 பேருமே போகிறாங்க. 2 பேரும் போய் எங்கள் பாட்டியோட கையில் ரிங் போட்டு விடுறாங்க. இந்த வயசில் எனக்கு இது தேவையில்லை தான், ஆனால் என் பேரனும் பேத்தியும் எனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எங்கள் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே அங்கே நிற்கிற ஸ்ருதியும் பாட்டிக்காக வாங்கிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு கொடுக்குறாங்க. பாட்டி, இதில் நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த ஒரு கிஃப்ட் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை நீங்கள் இப்போ பிரித்து பார்க்கக்கூடாது, லேட்டாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரிம்மான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வைக்கிறாங்க. இங்கே மீனாவும் முத்துவும் ஏற்கனவே எங்கள் பாட்டிக்காக ரெட்டவடை செயின் வாங்கணும்னு இருந்தவங்க அந்த செயின் வாங்க முடியாமல் போனதுனால ஒரு வருத்தத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பாட்டிக்காக ஒரு புடவையை மட்டும் வாங்கிட்டு வராங்க. புடவை வாங்கிட்டு கையில் கொடுக்க பாட்டி சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. உடனே சுதா கேட்குறாங்க, என்ன முத்து, பாட்டி உங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்தேன் அப்படி இப்படின்னு நீங்கள் அதிகமாக அதை பாட்டியை பற்றி அதிகமாக வீட்டில் பேசுவதா இங்கே ஸ்ருதியை என்கிட்ட சொல்லியிருக்கா, ஆனால் நீங்கள் என்னடானா பாட்டிக்காக ஒரு புடவையை மட்டும் எடுத்துகிட்டு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவில் செய்யலாம்ல, அதுவும் 80வது பிறந்த நாள், நீங்கள் என்னடானா இவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, செய்கிறதுக்கு வசதியோ வாய்ப்போ முக்கியம் இல்லைங்க, அது செய்கிறவங்க மனசை பொறுத்து இருக்குது. என் முத்து எனக்காக ஒரு சின்னதாக எந்த பொருள் எடுத்து கொடுத்தாலும் அது எனக்கு பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல, சுதா அப்படியே வாய மூடிட்டு நிற்கிறாங்க. எங்கள் அண்ணாமலையும் அதே விஷயத்த சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க சம்மதி, இங்கே இவங்கெல்லாம் இப்படித்தான், வசதி வாய்ப்பு இந்த அருமையெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சதில்லைல்ல, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க சம்மதி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஏற்கனவே முத்துவுக்கு ஒரு சந்தேகம், மனோஜ் மேலே ஒரு கோவம் ஓடிட்டு இருக்கிறதுனால இவங்க சொன்ன விஷயத்தை அவங்க பெருசாக மைண்டுக்கு எடுத்துக்கலை. ஆனால் மீனா இதனால் பிரச்சனை வந்துருமோ நினச்சி பயந்து போய் நின்றுட்டே இருந்துகிட்டு இருக்காங்க. நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடியட்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் பாட்டிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. பாட்டி, இதை வாங்க, முதல்ல பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாட்டி இல்லை நான் லேட்டாக பிரிச்சுக்கிறேன்னு சொல்ல, இங்கே விஜயா சொல்கிறாங்க, அவங்க அப்படித்தான் அத்தை, அவங்க இவ்வளோ தூரம் உங்களுக்காக போயிட்டு உங்களுக்கு ஏதோ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் பிரிச்சுக்கிறதா சொல்கிறீங்க, இப்போவே பிரித்து பாருங்கள் அதில் என்ன இருக்குன்னு தான் பார்க்கணுன்னு சொல்ல, என்னை விட நீ தான் ரொம்ப ஆவலாக இருக்க விஜயா, அதனால் நீயே பிரி உன் கையால் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா கையில் கொடுத்துட்றாங்க பாட்டி. சரின்னு விஜயா ரொம்ப ஆவலாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அதில் என்ன இருக்குன்றதை பார்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரித்து பார்த்தா அதை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி, அவங்க முகமெல்லாம் வைத்து கொட்டுது. என்ன இதுன்ற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்க, என்ன ஆண்டி இப்படி ஷாக்கிங்கில் இருக்கீங்க, அப்படி அதுக்குள்ளே என்ன இருக்குது, அதில் என்ன பாம்பை வச்சு கொண்டு கொடுத்துட போகிறாங்கன்னு இங்கே உடனே பாட்டியும் கேட்குறாங்க. என்ன விஜயா, என்ன இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, இங்கே விஜயா கையில் இருக்கிறத முதல்ல அண்ணாமலை வாங்கி பார்க்குறாங்க. அண்ணாமலை அது உள்ளே இருக்க பொருளை வெளியில் எடுக்கிறாங்க. மெதுவாக வெளியில் எடுத்துகிட்டு எல்லாருமே பார்க்க, எங்கள் மனோஜும் என்னதான் அப்படி இருக்குது, ஏன் இப்படி எல்லாரும் வெறிகுண்டு பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் பாட்டியும் பார்க்குறாங்க. இங்கே முத்து மீனா எல்லாரும் பார்க்க, பாட்டி உடனே எங்கள் அண்ணாமலை கையில் இருக்க அதை வாங்கி இதை பொறுமையாக எடுத்து பார்க்கும்போது, இது என்னோட வளையலாச்சே, இது எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மீனா, இந்த வளையல் நான் உனக்காக கொடுத்ததில்ல, இந்த வளையல் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு இங்கே ஸ்ருதியோட அம்மாவும், இது எப்படி உங்கள் வளையல் இருக்க முடியும், நான் இப்போ தான் போய் கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, கடையில் இருந்தா இப்போ தான் இந்த வளையல்
நான் மீனாவோட கல்யாணத்துக்காக நான் மீனாவுக்கு போட்ட வளையல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இது என்னோட வளையல் தான், இதில் சில அடையாளங்கள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காட்ட இது மனோஜுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே விஜயா யோசிக்கிறாங்க, மனோஜ் என்னடா இந்த நகையெல்லாம் உருக்கிட்டாங்கன்னு சொன்னேன், பின்ன எப்படிடா இது வந்துச்சு அப்படின்னு கேட்க, அதானேம்மா எனக்கும் தெரியல, அந்த ஆள் என்கிட்ட எல்லாத்தையும் உருக்கியாச்சுன்னு சொன்னான், இப்போ என்னடானா இந்த நகை எப்படி இவங்கள்ட்ட வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து கேட்குறாங்க சுதா கிட்ட, ஆமாம் இந்த நகையை நீங்கள் எந்த கடையில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சுதாவும் வந்து நான் எடுத்த கடையை சொல்ல, அப்போது இங்கே மனோஜை பார்க்குறாங்க, விஜயாவையும் பார்க்குறாங்க. அண்ணாமலைக்கு எதுவுமே புரியல. ஆமாம் இது நேற்று நீங்கள் 2 பேரும் வாங்கிட்டு போனீங்கல்ல, அதுவும் உங்கள் அம்மா விஜயாகிட்டேருந்து நகையை வாங்கிட்டு போனீங்க, இது எப்படிரா இவங்கக்கிட்ட வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணாமலை. அப்போ தான் மீனா சொல்கிறாங்க, இதா மாமா இவங்ககிட்டேருந்து நகையை வாங்கிட்டு போனது உண்மைதான், பாட்டிக்காக நாங்கள் ரெட்டை வடை செயின் எடுக்கிறதுக்காக தான் அந்த ஒரு கடைக்கே போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தானே மாமா தெரிஞ்சுது இவங்க கொடுத்தது எல்லாமே கவரிங் நகைன்னு. அப்போவே அதே கோபத்தோட வந்து கேட்கலான் தான் வந்தோம், ஆனால் நடந்த விஷயமே வேறு மாமா அப்படின்னு சொல்ல, எல்லா பாட்டியோட பிறந்தநாள் நல்லபடியாக முடியணுங்கிறதுக்காக தான் இவர் என் மேலே சத்தியம் வாங்க வச்சு, அதனால் மட்டும்தான் மாமா இவ்வளோ அமைதியாக இருக்காருன்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் ரோஹிணி ரொம்ப கோவப்படுறாங்க. இதை கேட்டுட்டு இந்த விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறா இவ, உண்மையை வந்துட்டு எப்படி மறைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சவங்க, ஏய் நான் அவங்ககிட்ட கொடுத்தது பவுனு தாண்டி, நீங்கள் 2 பேரும் கொண்டு போய் இதை விற்றுட்டு நீங்கள் மேலே மாடியில் ரூம் கட்டணும், அதை சம்பாதிச்சு கட்ட முடியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி கோல்மால் பேத்தை பார்த்துருக்கீங்க, அதை விற்றுட்டு அதே போல் கவரிங்கில் வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்போ சம்மந்தியமாக அந்த கடையில் போய் நகையை வாங்கிட்டு வந்ததுனால தானே உங்களோட முகத்தரை என்னன்னு எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்ல, இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் புரிஞ்சிடுது கண்டிப்பாக மனோஜுக்கு இவங்க உடந்தையாக இருந்திருக்காங்கன்ற விஷயம். இங்கே பாட்டியும் அண்ணாமலையும் முத்து மீனா 2 பேரையும் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. இந்த வளையல்னால இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நினைக்கவே இல்லை, நம்ம ஒரு பிளானிங்கில் வந்தால் இங்கே வேறு மாதிரியான பிரச்சனை போயிட்டுருக்கு, சரி இதுவே கண்டினியூ ஆகட்டும்னு சுதா ஒதுங்கி நிற்கிறாங்க. இங்கே பக்கத்துலேயே ஸ்ருதி ரவி 2 பேரும் நின்றுட்டுருக்க. அப்போ தான் வந்து அண்ணாமலையும் பாட்டியும் விஜயா பக்கத்துலேயே மனோஜ் பக்கத்துலேயும் போக்க, நடந்த விஷயம் என்னென்னு சொல்லு விஜயா, கண்டிப்பாக நீ தான் இதை நகையை ஏதோ பண்ணியிருக்கணும், உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்குங்க இந்த நகையை கொண்டு விற்க போகிறேன், இதை விற்கிறதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்க போகுது, அதுவும் நேற்று என்கிட்டேருந்து இவங்க 2 பேர் தானே வாங்கிட்டு போனாங்க, நீங்கள் கூட என்கிட்ட விஷயத்த சொல்லலை, இப்போ தானே தெரியுது இதை விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வரலான்னு போயிருக்காங்க, அந்த பணத்தை வீட்டுக்கும் கொண்டு வரல பார்த்தீங்களா, இது 2 என்ன தெரிய வருது, இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மாடியில் ரூம் கட்டணும், ரூம் இல்லாமல் இவளால் இருக்க முடியாதுல்ல, அதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்ல, இதை கேட்ட அண்ணாமலை ஒரு பலான்னு ஒரு அறைய விடுறாங்க இங்கே சுதா முன்னாடியே. சுதா அதிர்ச்சியாய் அப்படியே நிற்கிறாங்க. அமைதியாக இருந்த அண்ணாமலையா இப்படி இப்படி பொங்கி எழுந்துட்டாரே நினச்ச அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கு. என்னங்க நீங்கள் வந்தவங்க முன்னாடி அப்படின்னு சொல்ல, வந்தவங்க முன்னாடி நீ பேசுகிறது தப்பு இல்லை, நான் உன்னை அடிக்கிறதா தான் தப்பா விஜயான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது விஜயா பேசினதுனால இப்போ அண்ணாமலை ஒரு அறை விட்டதுனால அமைதியாக நிற்கிறவங்க, இதுக்கப்புறமும் நீ உண்மையை சொல்லலைன்னா இன்னொரு அறை உன் கன்னத்தில் கண்டிப்பாக விழும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வாங்கின அறையோட மனோஜை பார்த்து முறைச்சிட்டு நிற்க, நீ அவனை பார்க்குறப்ப தான் எனக்கு சந்தேகம் வருது, அப்போ உனக்கும் அவனுக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, என்னன்னு சொல்லு விஜயா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அண்ணாமலை. அண்ணாமலை கேட்குறதுனால வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடுவோமான்னு நினச்சி தயங்கி நின்றுட்டே இருக்காங்க. அப்போ தான் எங்கள் ஸ்ருதியோட அம்மாட்ட கேட்குறாங்க, முத்து உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எந்த கடையில் எடுத்தீங்க, அந்த கடையை அட்ரஸ் சொல்லுங்கள், நான் இப்போவே போயிட்டு வரேன்னு சொல்ல, இங்கே சுதாவும் சொல்கிறாங்க. சுதாவை பார்க்குற மனோஜ் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ முத்து சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையை சொல்ல வேணாம், நீங்கள் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி அமைதியாகவே இருங்க, நான் என்ன நடந்துச்சுன்னு நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே முத்து வேகமாக இங்கே சுதா கொடுத்த அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் வந்துட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து முதல்ல ஒத்துக்கலனால விஷயத்த சொன்னதுக்கப்புறம் சரிப்பா உனக்காக ஒத்துக்குறோன்னு சொல்லி அந்த சிசிடிவி கேமராவை காட்டுறாங்க. காட்டினதுக்கு அப்புறமா இந்த நகையை வந்துட்டு உருக்கலான் தாப்பா கொடுத்தோம், இந்த ஆள் தான் கொண்டு வந்து எங்ககிட்ட நகையை விற்றுட்டு போனான், நகையை உருக்கலான் தான் கொண்டு போனோம், ஆனால் அந்த நேரம் பார்த்து அந்த கம்மலையும் ஜெயினையும் மட்டும்தான் எங்களால் உருக்க முடிஞ்சுது, இந்த வலையில் வந்துட்டு அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தவங்க வாங்கணும்னு வந்தாங்க, அதை அப்போவே நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நகையை தான் நாங்கள் உறுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டால் முத்துவும் அதிர்ச்சியாகி சரின்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து காட்டுறாங்க, எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டு காட்ட, இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எதுக்காக இந்த மாதிரியான வேலையை பார்த்தேன்னு அண்ணாமலை துருவி துருவி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்றதே வெளியில் வருது. இதை கேட்ட பாட்டியும் அதிர்ந்து போய் நிற்க, அங்கே வந்திருக்க சுதா வந்துட்டு ரோஹிணியை ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க.
என்னம்மா ரோகிணி, உன் புருஷன் தப்பு பண்ணனா நீ அவனுக்கு துணையா நின்றுட்டுருக்க. ஒரே குடும்பத்தில் இருந்துக்கிட்டு ஒரே குடும்பத்தில் இருக்கிற, அதுவும் இந்த மீனா பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணு. அன்னைக்கு நான் இந்த பொண்ணு மேலே திருட்டு பள்ளி போட்டதை ஏன் போட்டோன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னடானா சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த பொண்ணோட நகையை திருடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. நான் என்னமோ அன்னைக்கு மீனாவை தப்பாக நினச்சேன். ஆனால் பார்க்க போன தானே தெரியுது சம்மந்தி, உங்கள் மூத்த பிள்ளையில திருடனா இருக்கான். இப்படியா சம்மந்தி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பாத்தியில விஜயா, இந்த அவமானம் உன்னால் எனக்கும் வருது அப்படின்னு சொல்ல, ஐயோ சம்மந்தி, நான் இதை வேணும்னு சொல்லலை, நான் ஏதோ தெரியாமல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போதும் நிறுத்துங்கன்ற மாதிரி எங்கள் முத்துவும் வந்து சுதாவோட வாயை அடைக்க, அதுக்காக சுதா சும்மாவே இல்லை, இவ ரோஹிணியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஏமா ரோஹிணி, உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா? அப்போது உன்னோட பிஸ்னஸில் லாபம் வரணுங்கிறதுக்காக அடுத்தவங்க நகையக்கூடிய வித்துருவியா அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ரோஹிணியும் இங்கே உடனே ஸ்ருதிகிட்ட சுதா சொல்கிறாங்க, ஏமா ஸ்ருதி, உன்னோட நகையும் இங்கே இதே வீட்டில் தான் இருக்குது, பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. அப்படி இல்லையா லாக்கரில் வைக்கிறேன்னா கூட லாக்கரில் வச்சுக்கோ. இந்த வீட்டில் வைக்கிறேன்னு சொல்லி யார்கிட்டையும் ஏமாந்துட்டு நிற்காத. அப்புறம் கடைசியில் உன்னோட நகையை விற்றுட்டு அவங்க தான் செலவு பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் விஜய் அதிர்ந்து போய் பார்த்துட்ருக்காங்க. சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்த வேலை முடிஞ்சதுன்ற மாதிரி இங்கே அவமானப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு விஜயா, ரோஹிணி, மனோஜ் 3 பேரையும் அசிங்கப்படுத்திட்டு இங்கேருந்து நாசுக்கா பேசுகிற மாதிரி பேசிட்டு சுதாவும் கிளம்பி போக, இங்கே விஜயா 3 பேரையும் பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. ஆனால் ரோஹிணி சொல்கிறாங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது அங்கள், இவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாங்கன்னு. இவங்க 2 பேரும் இதுக்கு தான் துணையாக இருந்திருக்காங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இங்கே மனோஜோட சட்டையை பிடிச்சி அறையும் விடுறாங்க. ரோஹிணி, உன்னால் எனக்கு இந்த அவமானம் தேவைதான். பாத்தியில் ஸ்ருதியோட அம்மா என்னை என்னென்னா கேள்வி கேட்டுட்டு போகிறாங்கன்னு பாத்தியிலன்னு சொல்ல, எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க மனோஜை பார்த்து, மனோஜ், நீங்கள் பண்ண வேலையால் இங்கே ரோஹிணிக்கும் ஆண்டிக்கும் எவ்வளோ பெரிய அசிங்கம் பார்த்தீங்கல்ல, உங்களால் அங்களும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி ஸ்ருதியும் ஏற்றிவிட, இங்கே ரோஹிணி வந்துட்டு, நீ முட்டாளாக இருப்பேன்னு தெரியும், ஆனால் இப்படி ஒரு அடி முட்டாளாக இருந்திருக்கே மனோஜ், நீ படித்தும் படிக்காத மாதிரி தான். நீ இத்தனை டிகிரி வாங்கினதும் ஒன்று தான், அதை வாங்காமல் வச்சிருக்கிறதும் ஒன்று தான். படித்தேன்னு சொல்லிட்டு இருக்கியே, அதுக்கேற்ற மாதிரி என்னைக்காவது யோசிச்சு நடந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, அது இல்லை ரோஹிணி அப்படின்னு எழுதிட்டே இருக்காங்க. இங்கே பாட்டி சொல்கிறாங்க, சரி விடுமா அப்படின்னு சொன்னாலும் இங்கே ரோஹிணி கேட்குற மாதிரி இல்லை. இனிமேல் என் முகத்திலே முழிக்காதன்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து கிளம்பி வேகமாக வெளியில் போகிறாங்க. முக்கியமாக அவங்க கோச்சிட்டலாம் போல் ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால இங்கே வித்யாவை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. முக்கியமாக இங்கே ரோஹிணி மனோஜுக்கு 4 அறையை விட்டுட்டு ரூமுக்குள்ளே போய் ரூமை சாத்திட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியில் நிற்கிற இங்கே மனோஜிட்ட, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தது, அந்த பொண்ணை ஏமாத்துறேன், இந்த குடும்பத்தை ஏமாத்துற, எல்லாரையும் ஏமாத்துற, இது 2 பேரும் நீங்கள் சேர்ந்து செய்கிற செயலாளர் தானேன்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை ஒரு அடி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஒரு மோசமான பார்வையை எங்கள் அண்ணாமலை பார்க்க, இதை பார்த்த விஜயா பயந்து போய் நிற்கிறாங்க. அப்படியே அடங்கி உடங்கி, இந்த நகை இப்போ இவங்க வாங்கிட்டு வந்ததுனால தானே உண்மை என்னென்னு தெரிய வந்தது, இல்லைனா இந்த உண்மை நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்காது மீனா. நல்ல வேளை நீ என்கிட்ட கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொன்னேன். ஒருவேளை நான் வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி முன்னாடியே கேட்டிருந்தேன்னா அப்போது இவங்க இதுக்கு என்னெல்லாம் காரணம் சொல்லி என்னெல்லாம் நம்ம மேலே பழி போட்டிருப்பாங்களோ தெரியலையே. ஆதாரத்தோடு சிக்கும்போதே நம்ம மேலேயே பழி போடுறாங்க, நம்ம தான் கொண்டு வித்துட்டு வந்தோன்னு. இப்போ பார்த்தில, இதுக்கப்புறம் இவங்களால் வாயை திறந்து பேச முடியுமான்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு வேணும்னா உங்கள் பிள்ளைக்கு உதவணும்னா உங்கள் நகையை கொடுத்து உதவணும், எங்கள் நகையை நீங்கள் அதில் கையை வைக்கக்கூடாது, அது நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் எங்களுக்காக போட்டதா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே வாயை மூடிட்டு நிற்கிறாங்க விஜயா. அப்போ தான் பாட்டி கேட்குறாங்க, அவன் கேட்குறது சரிதானே, உன்னோட 1 ரூபா சம்பாத்தியத்தில் அவனுக்காக நீ எதுவுமே பண்ணதில்லை, அப்புறம் எப்படி நான் போட்டு கூட்டிகிட்டு வந்த நகைன்னு சொல்லி இங்கே மீன் அவனை அசிங்கப்படுத்தி கேட்க அப்படின்னு பாட்டியும் கேட்குறாங்க. ஒழுங்கு மரியாதை அந்த நகையை திருப்பி கொடு, அப்படி இல்லையா அந்த நகையை விற்ற காசையாவது முத்துக்கிட்ட திருப்பி கொடு, அது எல்லாமே அவங்களுக்கு வந்து சேர வேண்டியது, இதில் உனக்கு 1 ரூபா கூட பங்கு இல்லை அப்படின்னு சொல்ல, என்னமோ இவன் சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்சுட்டு வந்த மாதிரி அந்த பார்லர் அம்மாவும் அம்மாவை கூட்டிகிட்டு போய் தனியாக அந்த பணத்துலேருந்து பாக்கெட் மணி வரைய எடுத்து வேற கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே விஜயாட்ட பாட்டி சொல்கிறாங்க, ஒழுங்காக போய் பணத்தை எடுத்துகிட்டு வா விஜயான்னு சொல்ல, விஜயா தயங்கி நிற்க, உங்ககிட்ட நான் ஒரு தடவை சொன்னேன், மறு தடவை அடி வாங்குறதுக்குள்ளே போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே இங்கே உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, உன்னையும் தாண்டா முதல்ல போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு சொல்ல, அது இல்லை பாட்டி, நான் பிஸ்னஸ்க்கு போடணும்னு சொல்கிறாங்க. உன்னோட பிஸ்னஸ்க்கு போடணும்னா உன் அம்மா நகை இருக்குது, அதை வாங்கி அடகு வை, விற்றுட்டு தொலை, என்னமோ பண்ணு, அது எதுக்கு நீ
மீனோட நகையை வச்சு அந்தல பணம் வாங்கினது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க செய்கிற கிஃப்டோட பொருளை வச்சு நீ அவங்கள எனக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசுவேன்னு சொல்லி எங்கள் பாட்டியை 2 அறையை கொடுக்குறாங்க. இப்படி எல்லார்கிட்டையும் அறை வாங்கின மனோஜ் பேசாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றதே நல்லது அப்படின்ட்டு அப்போ உள்ளே போகிற மனோஜ் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே ரோஹிணி மனோஜோட முகத்தை பார்க்குறதுக்கு கூட விருப்பப்படவே இல்லை. ரொம்ப ஒரு கோவத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் அவமானப்படுத்தினதை விட இன்னைக்கு ஸ்ருதியோட அம்மா நம்ம அந்த மீனா முத்து முன்னாடி நம்ம இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்களேன்னு நினச்சி ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க. அதே நேரம் இங்கே விஜயாவும் வந்துட்டு அந்த சுதா முன்னாடி நம்மளை கை நீட்டி அடிச்சிட்டாரேன்ற ஒரு வெறுப்பில் எல்லாருமே மனோஜ் மேலே தான் கோவத்தில் இருக்காங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து எங்கள் பாட்டி கையிலேயே கொடுக்க அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, இங்கே பாருடா, ஏற்கனவே இங்கே நடந்த பிரச்சனையால் உன்னால தான் இங்கே ரோஹிணி வீட்டை விட்டு வெளியில் போனா. இப்போயும் நீ தான் பிரச்சனை பண்ண, திரும்பவும் அவள் என்னை விட்டு போனானா அப்புறம் நடக்கிறதே வேற, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, ஏண்டா பண்ணுற தப்பையெல்லாம் பண்ணிட்டு எப்படா என் முன்னாடி இப்படி தைரியமாக நெஞ்சு நிமித்திக்கிட்டு உன்னால் பேச முடியுது? நீ திருடுன்னு தெரியும், வீட்டில் இருக்க நகை பணம் இப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வைப்ப, ஆனால் கடைசியில் மீனோட நகையிலே கையை வச்சுட்ட பற்றியான்னு சொல்லி இங்கே முத்து வந்து ரொம்ப மோசமாகவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க மனோஜோட சட்டையை பிடிச்சு அடிக்க அப்போ அங்கே நிற்கிற விஜயாவும் வந்துட்டு மனோஜோட சட்டையை பிடிச்சு அடிக்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், பார்லரம்மா உன் கூட வாழ போகிறது கொஞ்ச நாளாக தான் இருக்கும் பாரு. நீ பண்ணுற இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் வேற ஒரு பொண்ணாக இருந்தால் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். அது உன் கூட இவ்வளோ நாள் குடும்பம் நடத்துதுன்னா அப்போ அதுக்கு பின்னாடி வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியல. முதல்ல அதுவே எனக்கு சந்தேகமாக இருக்குது. சரி அதெல்லாம் போகட்டும், என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது மட்டும் எனக்கு தெரியவே இல்லைடா மனோஜ். உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன்னு தெரியல. உன்னால் ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியல, வீட்டில் தெண்டமாக இருக்கிறேன்னு பார்த்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அப்பா கொடுத்தாருன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி அது முகத்தில் கரிய பூசுவன்னு அது கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்காது. அந்த பார்லரம்மா உன் கூட வாழாமல் போனால் அதுக்கு காரணம் நாங்களாம் இல்லைடா, நீ மட்டும்தான். நீ பண்ணுற வேலை மட்டும்தான், நீ பண்ணுற திருட்டுத்தனம் மட்டும்தான். அதையெல்லாம் குறைச்சிட்டா மட்டும்தான் அந்த பார்லரம்மா உன் கூட சேர்ந்து வாழும். அதேமாரி அது உன் கூட இருக்குதுன்னா இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதோ. இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய திருடன் இருக்கான்லப்பா, முதல்ல நம்ம பீரோவில் சுற்றி ஏதாவது ஒரு கரண்ட் ஷாக் கொடுத்து வைக்கணும். அப்போ தான் இவன் இந்த பீரோல் பக்கமே வரமாட்டான். இல்லைனா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு முதல்ல கடைசியில் வீட்டையே விற்றுருவான்ப்பா இவன் அப்படின்னு சொல்ல, இங்கே மனோஜ் எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அதை எதையுமே ஏற்றுக்க முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. இப்போது கையில் வந்த பணமும் போச்சு, எங்கள் ஸ்ருதியோட அம்மா முன்னாடி அசிங்கப்பட்ட மாதிரி ஆச்சு அப்படின்னு எல்லாமே அவருடைய செயல்களால் தான் நடந்தது. இதை எப்போ புரிஞ்சுக்க போகிறாருன்னு தான் தெரியல. இந்த மனோஜால இன்னும் எத்தனை அசிங்கத்தை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குன்ற ஒரு கவலையில் தான் அங்கே விஜயாவும் இருந்துகிட்டு இருக்கா. அதே ஒரு கவலையில் தான் இங்கே ரோஹிணியும் இருக்காங்க.